தமிழ்நாட்டின் தலைசிறந்த சித்த மருத்துவ கல்லூரி நமது சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரி 17வது பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448835000. மறுபக்கத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சரவை மோடி அவர்களுடைய அமைச்சரவை இந்த 2 ஆண்டுகளை வர 4ஆம் தேதி பூர்த்தி செய்கிறது. இதன் பிறகு பார்த்தோன்னா இந்த 2 வருஷம் இந்த 12வது ஆண்டு. ஆமா 12 ஆண்டு இந்த மோடியோட 3.20 2 வருஷத்தை பூர்த்தி செய்கிறது வர 4ஆம் தேதி. இந்த இதுல வந்து மத்திய அமைச்சரவை மாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த மாசம் பார்த்தோம் அப்படின்னா புதிய அப்பாயின்மெண்ட்ஸ், புதிய நியமனங்கள் இது எல்லாமே வந்து பண்ண மாட்டாங்க வட இந்தியாவில். இது ஒரு 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 ஜூன் 14க்கு அப்புறம் தான் நல்ல மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்துல இதற்கான விஷயங்கள் செய்ய மாட்டாங்கன்றனால ஜூன் 14-15க்கு அப்புறமாக மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் மாற்றம் அப்படின்னு ரீஷஃபிள்னு புரிஞ்சுக்கலாம், எக்ஸ்டென்ஷன் புரிஞ்சுக்கலாம். அதை மாற்றம் நடக்க இருப்பதாக தகவல். கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் இடங்கள், குறிப்பாக நிதிஷ்குமார் மத்திய அமைச்சரவைக்குள்ள வர இருப்பதாக தகவல். பல மாநில தேர்தல்கள் வர இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அகாமடேஷன். அடுத்த சைக்கிள் ஆஃப் எலெக்ஷன்ஸ் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் மட்டும் இல்லை, கர்நாடகா வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கும் கணக்கில் போட்டு அடுத்த ஒரு பெரிய ஒரு அந்த எலெக்ஷன்ஸ்க்குலாம் கணக்கிட்டு ஒரு அமைச்சரவை மாற்றமாக இருக்கும்னு தகவல். இதுல தமிழகத்திலிருந்து என்ன வரும் என்னன்னு பல கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிமுக வருமா என்ற கேள்வி இருக்கிறது. மத்திய அமைச்சரவை மாற்றம் உங்கள் பார்வையில் மத்திய அரசை வந்து பாஜக திரு மோடி தலைமையில் வந்து பதவி ஏற்றபோது 2014 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தே ஸ்டார்டட் அஸ் அ மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன அமைச்சரவை பெரிய அரசு அப்படின்னு நிர்வாகம்னு கிளம்புனாங்க. அப்போ இருந்து தொடர்ந்து இவங்க வந்து அமைச்சரை மாற்றுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ரவிசங்கர் பிரசாத் மாதிரியான பெர்ஃபார்மர் அவங்களே வந்து அமைச்சரவையிலேருந்து அனுப்பப்பட்டு பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் பாஜக தான் பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு. அவங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்எஸ்எஸோடைய வளர்ப்பு அப்படிங்கிறனால கட்சி பணியும் ஆட்சி பணியும் ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு ஸோ சஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரே ஒருத்தருக்கு நிரந்தரமானது அப்படின்னா அது முகமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு இருக்கலாம், ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், இந்த மாதிரி வந்து ரொம்ப கீ போர்ட்ஃபோலியோக்கு நம்ம வந்து இருக்கலாம். ஏன்னா அவங்கள மாற்றினா அதுக்கு வந்து ஒரு பொருளை கிளம்பிடும். அவரோட பனிஷ்மெண்ட்டில் மாற்றிட்டாங்க, சண்டையில் மாற்றிட்டாங்க, நிதின் கட்கரிக்கு அவருக்கு ஆகாது தெரியுமா அதனால் மாற்றிட்டாங்க, இந்த மாதிரி. ஸோ ஒரு 5-6 கீ இப்போ மினிஸ்ட்ரிஸ் தவிர மற்ற எல்லாருமே மாற்றுறங்கிறது வழக்கமாக வச்சிருக்காங்க. தொடர்ந்து இப்படி தான் மாற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் திரும்ப நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கே வந்து பாதுகாப்புத்துறை இருந்துச்சு, காமர்ஸ் மினிஸ்ட்ரி இருந்துச்சு, நிதி அமைச்சர் நிறைய வந்து வேற ஒரு கொடுக்குறாங்க. அப்போ தான் நிறைய இளைய தலைமுறைக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அப்போ வந்து அவர்களுக்குமான ஒரு புதிய வாய்ப்புகள் ஒரே ஒரு அவர் பார்த்து அதிமுக திமுக மாதிரி எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க தான் 4 அமைச்சர், அது வந்து குழப்பமே கிடையாதுப்பாங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நிறைய மாற்றங்களுக்கான வழிவிடும். ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ணதுக்கான காரணமே தான். அவங்க எப்போனாலும் யாருனாலும் புது அமைச்சரை மாற்றிட்டே இருப்பாங்க. அது தூக்கி நீங்கள் ஒரு பார்க்கலாம், புதிய வாய்ப்புகள்ங்கிற இன்னொன்று பார்க்கலாம். இந்த திரு மோடி அவர்கள் கவர்மெண்ட்டில் தூக்கி எறிங்கிற மாதிரி இல்லாமல் மாற்றுறங்க ஒரு கிராஜுவலான ஒரு பீரியட் ஷஃப்லிங்கிறது பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வரவேற்கப்பட வேண்டியது. இதில் தர்மேந்திர பிரதான் உள்பட பலர் இப்போ அந்த ரீசெண்டாக அந்த என்டிஏல வந்து பெரிய ப்ராப்ளம், நீட் எக்ஸாமு, கியூட் எக்ஸாம்னு நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டே இருக்காங்க. அதனால் அவர் மாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல் தேர்தல் வரப்போகிற மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவன் செய்யலான்றாங்க. தமிழ்நாட்டில் திரு எல் முருகன் அவர்களுடைய பதவி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்டேட் ஃபோக்கஸ்டாக கொண்டு வருவாங்க முயற்சி பண்ணுவாங்கன்றாங்க. நிறைய விஷயங்கள் வருது. பட் உங்களுக்கு தெரியும் நம்ம பல முறை குறிப்பிட்ட பாஜகங்கிறதே வந்து பார்ட்டி ஆஃப் சர்ப்ரைசஸ் தான். அவங்க வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்ட்டி வித் சர்ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியாது. நம்ம வந்து சிவராஜ் சிங் சௌஹான் ஜெயிச்சு கொடுப்பாரு, அவர் முதலமைச்சராக்காமல் வேற ஒருத்தர் முதலமைச்சர், பாஸ் நீங்கள் டெல்லிக்கு வந்துருங்கம்பாங்க. அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. வசுந்தரா ராஜே சிந்தியா தானே அவங்க தான் முதலமைச்சராக போகிறாங்கன்னு ராஜஸ்தானில் உட்காந்துருப்பாங்க, வேற ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த சர்ப்ரைசஸ் வந்து பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இது மாதிரி என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு பார்க்கணும். ஒரே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், நம்ம வந்து அன்டிஸ்பியூட்டடாக வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்னா இந்த 12 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மேலே மட்டும் இல்லை, அவர் அமைச்சிருந்த எந்த துறை அமைச்சர் மேலே இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. பார்த்தீங்களா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்ல முடியல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து பல அமைச்சர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், யாராவது ஒருத்தர் கைவிட்டு ஆட்டே போட்டார் அப்படின்னு ஒரு நடந்திருக்கும்ல, அப்படி இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான. எத்தனை அமைச்சர்கள் வந்தாலும் அந்த டிசிப்ளின் ஆஃப் த கவர்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ பாஸ் கரெக்டாக இருக்காரு, அவருடைய சாட்டை கரெக்டாக ஒர்க் பண்ணுது, கீழே வரைக்கும் ஒழுங்காக வேலை நடக்குது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த வகையில் வரவேற்கப்பட வேண்டியதான். தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்க போது, அமைச்சர் தொடர்கிறாரா மாற போகிறாராங்கன்னு வந்து பொறுத்து பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு ஹேஷியங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கும். அதிமுக உள்ள வருமாங்கிற கேள்விக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டெல்லியில் அதிமுக தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இழந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா என்னதான் பாஜகவுக்கு தகவல் தெரிந்திருந்தாலும் வந்து அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய சவால்.
ரெண்டாவது வந்து அதிமுகவை பிளவுபட்டுருச்சு அப்படிங்கிறது, திரும்ப ஒட்ட வச்சுட்டாலும் அது உடைந்த கண்ணாடி அப்படிங்கிறது. அதனால வந்து இவங்க திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார், எடப்பாடி பழனிசாமியை கட்சிக்காரங்க என்ன செய்ய போறாங்க, இது ரெண்டுமே வந்து நிறைய கவனிக்க வேண்டிய, அப்சர்வ் பண்ண வேண்டிய பீரியட் இருக்கு. அப்போ வந்து அந்த மத்தியில் அமைச்சர் பதவி கொடுக்குறங்கிற அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரமும் இன்னமும் தூக்கி விடுறதா இருக்குமே தவிர அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. பாஜக நிறைய செஞ்சிருக்கு, கூட்டணி கட்சி நிறைய செஞ்சிருக்கு. அதனால தே வில் வெயிட் அண்ட் வாட்ச் நான் நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம வந்து இப்போ உடனே அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து நம்ம வந்து பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். என்னுடைய தகவல்களில் அதிமுக உள்ள சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பட் அமைச்சரை மாற்றம் வரவேற்கத்தக்கதான். இது வரைக்கும் கான்ட்ரவர்சியலாக இருந்தது இல்லைங்கிறதுனால இன்னும் எலிஜிபிளான அமைச்சர்கள் உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிறனால அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிதிஷ்குமார் மாதிரி முக்கியமான நபர்கள் உள்ள வருவது எப்படி புரிஞ்சு? அது ஆப்வியஸ், நல்லா அது எதிர்பார்க்கக்கூடியதான். பட் வந்து அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறதி வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து திரு அத்வானி அவர்களை ஏன் குடியரசுத் தலைவர் ஆக்கலை, ஏன் குடியரசு துணைத் தலைவர் ஆக்கலைங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே டே ஒன்லேருந்தே ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ என்னன்னா அந்த ஏஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துட முடியாது. நமக்கு வந்து எவ்வளோ கட்டத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ வந்து நாம திரு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஷாக் ஆகிற பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு சட்டமன்றத்துக்குள்ளேயே. பல சமயம் மாற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அறியாமையோ அரசியலோ வீம்புக்கோ சொன்னதில்லை. ஒரு ஒரு வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டங் ஸ்லிப்பான விஷயங்கள் மாதிரி தான். அப்போ ஒரு மத்திய அமைச்சரவையாக கொடுத்து வந்து அவர் கொடுப்பாங்க, என்ன அவருடைய பையனுக்கு அங்கே கொடுத்துருக்கும் போது அதனால வந்து அதுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்கலாம், அவனுக்கு தப்பு கிடையாது. அதை வந்து 4 பேர் எழுதுவாங்க, பார்த்தீங்களா அவர் காலி பண்ணிட்டாங்க, மத்திய அமைச்சரை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவருக்கு தேவையான கௌரவத்தை நிறைய கொடுத்துருக்கு பாஜக. அது வந்து குழப்பம் இல்லை. அவங்க நம்பர் 1 கட்சியாக இருந்து கூட நம்பர் 2 கட்சியாக இருக்கக்கூடிய அவருக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. பலமுறை பாஜகவை முதுகில் குத்திட்டு இன்னொரு பக்கம் மாறினது இவர்தான். அதை தான் சொல்ல வந்தேன். அப்படி மாறி மாறி போன போது திரும்ப சேர்த்து திரும்ப பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுக்கலையா இல்லைன்னு 4 பேர் இவங்க சொல்லுவாங்க, பண்ண வேண்டியதில்லை. என்னுடைய கணக்கில் இந்த ஏஜுக்கு பிறகு அவருக்கு நம்ம கொடுக்காம, இந்த நிலைமைக்கு பிறகு அவர் வந்து கரெக்டாக வந்து ஒரு கவனம் பிசகுதோ அப்படின்னு தோணுது. அதனால வந்து அவர் கொடுக்காம ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறது சரிதான். பட் பாரத பிரதமர் என்ன செய்வாருங்க நமக்கு தெரியாது. சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242. ஓகே, அவர் பிரதமர் என்ன செய்வார் அப்படின்றது தெரியாதுன்றப்போ இந்த பக்கத்துல திரு அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறார் அப்படின்ற ரூமர், ஹேசியம், தகவல் ரொம்ப வைரலா காட்டுத்தீ போல போய் கொண்டிருக்கிறது. அவர் இப்போது அமெரிக்காவிலிருந்து வந்து விட்டார், ஆனாலும் அமைதியில் இருக்கிறார். அவர் பார்க்குறோம் வட மாநிலங்கள் அஸ்ஸாம் உள்ளிட்ட இடங்களுக்கு ஆன்மீக யாத்திரை சென்றிருக்கிறார், நேபாள் சென்றிருப்பதாகவும் தகவல். அங்கெல்லாம் முடித்துட்டு தமிழகம் திரும்ப இருக்கிறார் இந்த வாரத்துல. வந்ததுக்கு அப்புறம் போகக்கூடிய ரூமர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அவர் வந்து பரவிட்டு இருக்கிற ரூமர்ஸ் என்னன்னா, அவர் தமிழ்நாடு வராரு, வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார், அங்க அவரை பார்க்க இருக்கிறார். அதன் பிறகு வந்து அரசியல் அவருடைய அறிவுரைகளை பெற இருக்கிறார். பிறகு தனக்கான முடிவை எடுக்க இருக்கிறார், தனி கட்சி தொடங்க இருக்கிறார். இன்னைக்கு வர திரு கார்த்தி சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்கார், தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி உதயமாக இருக்கிறது, எம்எஸ் அப்படின்னு பார்ட்டியோட நேம்லாம் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் மக்கள் சக்தி, தமிழக மக்கள் சக்தி, தமிழக ஜனதா கட்சி அப்படின்னு பிஜேபியோட வழியிலேயே வர இருக்கிறார். பிஜேபியோடைய ஐடியாலஜி ஆனா தமிழ்நாடு சென்ட்ரிக்கா, தனக்குன்னு ஒரு பார்ட்டி இல்ல, பிஜேபி ஐடியாலஜி வெளியில போறாரு. சாவர்கர் பேரே போடல பாருங்க, சாவர்கருக்கு வாழ்த்தே தெரிவிக்கல பாருங்க அவரோட இதுக்கு. ஸோ பிஜேபி ஐடியாலஜில இருந்து வெளியில வந்து அவர் தனியா அவருக்குன்னு ஒரு சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி எடுக்க போறாரு அப்படின்னு பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. என்னதான் ஸ்டேட்டஸ்? மத்திய அமைச்சரவை, ஸ்டேட் பிரசிடென்ட் திருப்பி கொடுப்பது, இது போன்ற பல ரூமர்ஸும் வருகிறது. அமைச்சரவையோடு ஒட்டி பார்க்கும் போது எல்முருகன் அவர்களுக்கு பதிலாக நயினார் அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு அண்ணாமலை இங்க வருவாரு இப்படின்ற ரூமர்ஸும் வருகிறது. என்னதான் நடக்குது? நம்ம வந்து ரொம்ப பெரிய கேள்வியாக இருந்ததுனால ரொம்ப சின்ன பதிலாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்க ரூமர் ஓடுது, தகவல் ஓடுது, அது மாதிரின்னு. ஆனால் செய்தி வருதுன்னு சொல்லலை நம்ம வந்து. அதான் அப்போ வந்து எப்போ அவர் விஷயம் அதிகாரப்பூர்வமாகுதோ அப்போ தான் அது செய்தி ஆகுது. திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய நீரோட்டத்திலேருந்து மாற மாட்டார், அதில் எந்த குழப்பமும் கிடையாது. அவர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் சொல்கிறார். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கான காரணமே தேசிய நீரோட்டம். ஸோ அதுலேருந்து வெளியே போவாருங்கிறத நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. மூப்பனார் வந்து கட்சி ஆரம்பித்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஆரம்பிப்பார். காங்கிரஸ் அவர்கிட்ட வந்து நீங்கள் ரத்தத்தை பிரிக்கவே முடியாது. அதில் வந்து ஒன்று குழப்பம் இல்லை. அவர் வந்து காங்கிரஸ்காரர். அந்த அகில இந்திய காங்கிரஸ் சரியாக செயல்படலான்னு நினச்சி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து போனால்தான் அங்கே தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா அப்படின்னு வைக்க மாட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் தான், தமிழ் மாநில காங்கிரஸ் தான். ஸோ அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. அது மாதிரி தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஐடியாலஜி வந்து ஸ்ட்ராங்லி கனெக்டட் டுவர்ட்ஸ் பிஜேபி. அதில் வந்து குழப்பம் இல்லை. ஸோ தேசிய நீரோட்டத்தோடு வந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று.
ரெண்டாவது வந்து திரு ரஜினிகாந்த் அவருடைய ஆலோசனைகளை பெற்று, ரஜினிகாந்த் ஆலோசனை கொடுக்க மாட்டார், ரஜினிகாந்த் ஆலோசனை கேட்க மாட்டார். இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்த் ஆசீர்வாதம் பெற்று வேணா இருக்கலாம். நீங்க வந்து அது ஒன்று. திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எல்லாரையுமே பார்த்தார்ல. அப்போ வந்து திரு சீமான்ட்ட ஆலோசனை கேட்டாரு, திரு அன்புமணிட்ட ஆலோசனை கேட்டாரு, திரு சி வி சண்முகத்தை ஆலோசனை கேட்டார். நான் சொல்லுவீங்க இல்ல. அவங்கள்ட்ட எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக. அதை போல வந்து என்னதான் இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு மென்டார். அவர் வந்து ரொம்ப பெரிய அன்பு மரியாதையும் கொண்டவர். கர்நாடக அலைவருடைய செயல்பாடெல்லாம் பார்த்தவர். அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா, இவர் பிஜேபியில் சேராம இருந்திருந்தா அங்க போயிருந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் இருந்தது. இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருந்ததுனால அவர் மரியாதை நிமித்தமாக திரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு திரு ரஜினிகாந்த் போவாரே தவிர, நீங்க சொல்லுங்க சார் நான் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு. அவர் கட்சி ஆரம்பிச்சு இப்படிலாம் பண்ணு தம்பி அப்படிலாம் இந்த ரெண்டுக்குமான வாய்ப்பும் இல்லை. அண்ணே ஆரம்பிக்க போறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், நல்லா இருங்க இந்த கான்வர்சேஷன் அப்படி இருந்துச்சுன்னா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிறது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான யோசனையில் இருக்காருன்னு தெரியுது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான யோசனை கூட தெரியாது, ஸ்ட்ராங்கான யோசனை இருக்காதுன்னு தெரியுது. அது வந்து ரொம்ப டீப் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அவர் நிறைய பேர்கிட்ட பேசுறாரு, வைக்கிறாரு. நிறைய பேர் சொல்றாங்க அவர்கிட்ட பேசுறவர்லாம் வந்து ஹி இஸ் நாட் ஹாப்பி வித் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு தெரியுது. அதோடைய முடிவு என்னவா இருக்கும்? நாட் ஹாப்பி அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான முயற்சியா, அதுல இருந்து விலகி போறதுக்கான முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுல தான் நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்சிங்கிற பதில். அங்கதான் வந்து நீங்க மத்திய அமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிக்குது. இவர் கேட்டா எதையும் கொடுக்க பாஜக தயாராக இருக்கிறது. அதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. இவர் கேட்டால் கொடுப்பதற்கு பாஜக. இவர் கேட்பது தயாரா இருக்கிறாராங்கிற ஒரு கேள்வி. ஏன் பாஜகவே கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விகள் தான் இடிச்சு நிக்குது. அப்போ என்ன, இவர் கேட்டார் அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷம் சொல்லிடுவாங்க, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அவங்க கேட்டாங்க அப்படின்னா இவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யார் ஆஃபர் பண்றாங்க, யார் அக்செப்ட் பண்றாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த இடத்துல அது வந்து ஓடிட்டு இருக்கு. நிறைய பிஜேபி காரர் தான் அவருங்கனால பிஜேபிக்கு உள்ளேயே நிறைய நலம் விரும்பிகளும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்க தேஜஸ்வி சூர்யா இருக்கிறார். இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அண்ணாமலை. அவர் அங்கே எம்பியா இருந்த காலத்தில், இவர் அங்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துலலாம் ரொம்ப பழக்கம். இவரோட ஒரு வயசுல சின்னவர். அவங்க வந்து தே ஆர் ஹேவிங் தே ஆர் என்ஜாயிங் பர்சனல் பாண்டிங். அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல நட்பும் உறவுமே இருக்கு. அவர் வந்து பாஸ் நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஏன்னா அவரும் இவர் மாதிரியே ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல். அவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஃபியூச்சர் வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து இவர் என்கரேஜ் பண்ணுவார், நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு என்கரேஜ் பண்ணுவார்னு சொல்லி நான் எதிர்பார்க்க மாட்டேன். இவர் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை ஷேர் பண்ணார் அப்படின்னா, இப்போ கூட யூஎஸ்க்கு நான் டிராவல் ரெண்டு சேர்ந்தே போயிருந்தாங்க. ஒருவேளை இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணி கூட சரி பண்ணிடலாம், வந்துடலாம், போயிடலாம் அப்படிதான் அவர் சொல்லுவாரே தவிர, ஆமா பஸ் வாங்க தனி கட்சி ஆரம்பிப்போம், நீங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிங்க நான் கர்நாடகா ஆரம்பின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது போல நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ், நலம் விரும்பிகள் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, மென்டார்ஸ். ஈவன் கூட நீங்க சந்தோஷ் வந்து கோயம்புத்தூர்ல வந்து இந்த கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டத்தில் பேசும்போது இது வார்த்தை பயன்படுத்துறாரு. அண்ணாமலையை நாங்க புறக்கணிச்சிட்டோம் நீங்க நினைக்கிறீங்க. அண்ணாமலைக்கு நான் தான் தகப்பன், நான் தான் தாய், நான் வளர்த்த புள்ளது. அது எப்படி நான் வந்து அவருக்கு ஒரு கெடுதல் நினைப்பேன்? அது எப்படி கெடுதல் நடக்கிறது நான் விடுவேன்? அப்போ வந்து அவர் வந்து கெடுதல் நடக்க நான் எப்படி அனுமதிப்பேன்? ஏன்னா சந்தோஷ் தான் கூட்டு வந்தாரு. அவர் தான் ஐடென்டிஃபை பண்றாரு. ஏன்னா அவர் கர்நாடகக்காரர் பேசிக்கலாங்கனால அவர் தான் இப்படி ஒரு சீடிங் இருக்குதுன்னு கர்நாடக போலீஸ் ஆஃபீஸரா இவருக்கு எப்படிப்பட்ட பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு பாக்குறாரு. கர்நாடக மக்கள் அவரை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். கர்நாடக சிங்கம்னு பேர் வருது. அப்போ வந்து அவர் தமிழ்காரராக இருக்காரு. இங்கே நல்ல பேர் வாங்க முடிஞ்சு அங்கே தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலையை தெரியாத போது இதான் நீங்க வந்து பாஜக விமர்சிக்க கூடியவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலையை தெரியாத போது தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு தங்கம் ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடித்தவர் அப்ப திரு சந்தோஷ் பாஜக. அதை மறந்துடக்கூடாது. அப்ப அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டே போறல நியாயம் இல்லைங்கிறக்கா சொல்லுவார். செயல்பாட்டு முறையில் சில முரண்பாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலாம். அது வந்து குழப்பம் இல்லை. வாஜ்பாய் வேற மாதிரி செயல்படுவார், நரேந்திர மோடி வேற மாதிரி செயல்படுவார், அத்வானி இருந்தா வேற மாதிரி செயல்பட்டு இருப்பார். இன்னைக்கு அத்வானி பிரதமராக இருந்தா எப்படி இருக்குங்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. அது எப்படின்னா இருந்திருக்கலாம், இதோட நல்லா கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு கூட நல்லா ஒன்று தெரியாது நமக்கு. வாஜ்பாயை பார்த்த வரைக்கும் வாஜ்பாய் தான் பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நினைச்சோம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்தியா ஷைனிங்னு சொல்லிட்டு இருந்தோம். மோடி வந்த பிறகு மோடி விஸ்வகுருன்னு சொல்லிட்டோம். அப்ப அத்வானி வரலையே தெரியாதே. அப்போ வந்து என்ன நடக்குன்னு தெரியாத போது நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது நிறைய நலம் விரும்பிகள் உள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசி சரி பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தனிக்கட்சி ஆரம்பிப்பாரான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஹீ இஸ் இன் டீப் தாட் அப்படின்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். பெருசா திங்க் பண்றாரு, பெருசா யோசிக்கிறாரு, பெருசா ஆலோசிக்கிறார். இது மூணுமே நடக்குது. அதனுடைய விளைவு என்ன? நிறைய யோசிச்சு பார்த்தேங்க, கட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். நிறைய யோசிச்சு பார்த்தாங்க, கட்சி தவிர வேற வழி இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கலாம். ஸோ என்னவா அவர் பார்க்கணும். அது திரு கார்த்திக் சிதம்பரம்லாம் வந்து ரொம்ப பிரிவி டு நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு நேரடி தொடர்புகள், பழக்கம், சோர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அண்ட் இப்போ வந்து ஒரு பெரிய வேற விஷயங்கள் பார்லிமெண்ட் இந்த மாதிரி சமாச்சாரம் இல்லைங்கனால என்னப்பா ஓடுது அப்படின்னு அடுத்து விசாரிச்சுட்டு பார்க்கக்கூடியவர். அதனால அவர் சொல்றது கூட இருக்கலாம். அது அண்ணாமலை பற்றியானு தெரியாது. அது மாதிரி நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ அவர் தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சி வருன்னு தான் சொன்னாரே தவிர அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்கிறது அவர் ட்வீட் இல்லை. நீங்க வந்து ஸோ அது எல்லாமே இன்டர்பிரேஷன்ஸ் வந்து போட்டு அமைச்சரை மாற்றம் வருது. கார்த்திக் சிதம்பரம் ட்வீட் போறாரு, அண்ணாமலை வந்து நேபாளில் இருக்கார். இப்படி ஒரு 15 டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அவர் ஒரு
ஒரு தீவிரமான சிந்தனையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் கேரண்டியா சொல்ல முடியும். அந்த சிந்தனையுடைய முடிவு என்னன்னு சொல்ல முடியும். அப்படியே நீங்க இவ்வளவு ஆலோசனை பண்ண நம்ம நாளைக்கு வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிற முடிவுல இருந்து பின்வாங்கினார், அண்ணாமலை பல்டி அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை சொல்லல. உங்களுக்கு புரியுங்களா? அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா நான் தான் அன்னைக்கே சொன்னேன், அந்த கிரெடிட் எடுக்க முடியாது. அன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 12 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முதல் முறையாக பதவியேற்றதுக்கு பெரிய வாழ்த்து மடல் போடுறார். அதுக்கப்புறம் தான் சிபிஎஸ்சிக்கான ஒரு கோரிக்கையை வைக்கிறார்ன்றதை பார்க்குறோம். சமீபத்தில் எல்முருகன் அவர்களுக்கு வாழ்த்து இருக்கார், பிறந்தநாள் வாழ்த்து. அதில் பிஜேபி லெட்டர் ஹெட்ல தான் அந்த போஸ்டரும் போடுறார். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கு. அவர் வந்து எங்கேயுமே இது பண்ணலை அப்படின்றத பார்க்குறோம். பட் இதில் ஒரு கேள்வி வந்து இருக்குது சார். தனிக்கட்சி தொடங்கினால் அது யாருக்கு சாதகம், யாருக்கு இது? ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்திருக்கிறது. சிஎம் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரே ஒரு கேரிஸ்மேட்டிக் ஃபேஸ். ஆப்போசிட்ல வலுவான எதிர்க்கட்சியாக பார்ட்டி ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து நிற்கிறது. மூன்றாவது இடத்துல அதிமுக எப்படி வந்து நிற்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில இருக்கிறது. பிஜேபி மத்தியில் ஆட்சியில இருக்கிறது. இப்போ அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறார் அப்படின்னா அது என்ன மாதிரி வந்து நிற்கும்? அவருக்கு இது சவாலான முடிவா? பிஜேபிக்கு எப்படி இருக்கும்? அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினால் சவாலாக இருக்குமான்னு ஏன் கேட்கலாம்? அண்ணாமலை பாஜக தொடர்ந்தாலே சவாலாக இருக்கலாம்ல, இருக்கக்கூடாதா? இருக்க முடியாதா? அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த மொத்த கவர்மெண்ட்டையும் ஒரு இடத்துல ஆட்டிட முடியாதா? அவர் டேட்டா டாக்குமெண்ட் எடுத்து மொத்த கவர்மெண்ட்டையும் கேள்வி உள்ளாக முடியாதா? அவர் பாஜகவில் வந்து வெளியேறினா தான் அதை செய்வார்னு நினைக்கிறீங்களா? பாஜக இருந்துகிட்டே செய்யலாமே, பாஜகவோட மாநில தலைவராக இருந்துகிட்டே செய்யலாமே, பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இருந்துகிட்டே செய்யலாமே. ஸோ அவர்கிட்ட எல்லா ப்ராபபிலிட்டியும் இருக்கும்போது கட்சி தொடங்குவார் அப்படின்னு நினச்சி போயிட்டு கட்சி தொடங்குனா அவருக்கே நட்டம், இன்னொருத்தருக்கு நட்டம், இவருக்கு தான் பாதிப்பு. நம்ம ஏன் சொல்லணும்? ஸோ கட்சி தொடங்கட்டும், நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு தீவிரமான சிந்தனையில் இருக்காருங்கிறது தெளிவாக தெரிகிறது. அதில் யாரும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதோட ரிசல்ட் என்னவா வரும்னு தெரியாத போது அவர் வந்தாருன்னா நாலு கழிச்சு ஆட்சி அமைச்சுடுவார், வந்தாருன்னா கட்டாயமாக தோத்துருவார். ரெண்டுமே நம்ம சொல்றதுக்கு இல்லை. அது வந்து என்னங்கிறது வந்து ஏன்னா ஒரு கட்சியோடைய செயல்பாடு, ஒரு தலைவருடைய செயல்பாடு ஒரு இன்சிடென்ட்ல தீர்மானிக்கப்படாது. அது வந்து ஒரு சீக்வல், அது தொடர்ந்து ஒன்று நடக்கக்கூடியதை வச்சு தான் வந்து ஓகே சரியான ட்ராக்ல போகுதுங்கிறத சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு ஏந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து அவருக்கும் தலைமைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறதோட நிக்குது. அதனால அவர் வெளியே போயிட்டு என்ன ஆக போறாரு, அதனால யாருக்கு நட்டங்கிறது டூ ஏர்லி டு கால் நினைக்கிறேன். அது நடக்காமலே இருக்கலாம். அதனால அது வரும்போது பார்ப்போம். we will cross the bridge when it comes. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது ரிசல்ட் நாளோட நிக்கல, ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. போன 4ஆம் தேதி அது, வரக்கூடிய 4ஆம் தேதி என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தடுத்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது மட்டும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து சாணக்கியால செய்திகளை முந்தி தருகிறோம். வித்தவுட் எனி ரூமர்ஸ், வித்தவுட் எனி நாய்ஸ், இட்ஸ் யோர் வாய்ஸ். மீண்டும் இன்னொரு நிலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.